ஹிந்தியில் படேகான்ற வேர்டோட மீனிங் என்ன, அதை எப்படிலாம் சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும்னு இன்றைக்கி பார்க்கலாம். செய்ய வேண்டி இருந்தது, செய்ய வேண்டும், செய்ய வேண்டி இருக்கும். இந்த 3 லைனோட மீனிங்கும் ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதாவது ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சரில் கட்டாயம் அப்படின்றத உணர்த்துறது தான் படேகா. இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஹாவ் டு, ஹேட் டு, வில் ஹாவ் டு. இதே ஹிந்தியில் பட்தாகைன்றத ப்ரெசண்ட்டுக்கும், படான்றத பாஸ்ட்டுக்கும், படேகான்றத ஃப்யூச்சருக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரெசன்ட் டென்ஸ் பட்தாகை, அதாவது செய்ய வேண்டும். இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் பட்தாகை. ப்ரெசன்ட் டென்ஸ்னால் பட்தாகைன்னு முடியணும். எக்ஸாம்பிள், நான் வேலை செய்ய வேண்டி இருக்கும். இதை எப்படி சொல்லலாம்னா முஜே காம் கர்னா பட்தாகை அப்படின்னு சொல்லலாம். முஜேனா எனக்கு, காம் கர்னானா வேலை செய்வது, பட்தாகைனா வேண்டி இருக்கும். அவன் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கும். இது எப்படி சொல்லலாம்? உசே ஜல்தி உட்னா பட்தாகை. ஜல்தினா சீக்கிரம், உட்னானா எந்திரிக்கிறது, பட்தாகைனா வேண்டி இருக்கும், எழுந்திருக்க வேண்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவள், அவள் போக வேண்டி இருக்கும். இது எப்படி சொல்லலாம்? உசே ஜானா பட்திகை. கேர்ளுன்றதுனால பட்தான் இல்லாமல் பட்தின்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள். பாஸ்ட் டென்ஸுக்கு படா அப்படின்ற ஃபார்மில் யூஸ் பண்ணணும். இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா சப்ஜெக்டோட வேர்போட படா சேர்க்கணும். இங்கிலீஷில் ஹேட் டுன்னு சொல்லுவோம். ஐ ஹேட் டு கோ, நான் போக வேண்டி இருந்தது. பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு சென்டென்ஸை சொல்கிறோம். முஜே ஜானா படா அப்படின்னு சொல்லலாம். முஜேனா எனக்கு, ஜானானா போகிறது, படானா வேண்டி இருந்ததுன்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஹீ ஹேட் டு ஸ்டடி, அவன் படிக்க வேண்டி இருந்தது. இது எப்படி சொல்லலாம்? உசே பட்னா படா. பட்னா படானா படிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு அர்த்தம். அவள் போக வேண்டி இருந்தது. ஷீ ஹேட் டு கோ. இதை எப்படி சொல்லலாம்? உசே ஜானா படி. இங்கே அவள்ன்றது ஒரு பெண் பால்ன்றதுனால படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் டென்ஸ் படேகா, இதுக்கான எக்ஸாம்பிள். இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் படேகா. இங்கிலீஷில் வில் ஹாவ் டு அப்படின்னு சொல்லுவோம். நான் படிக்க வேண்டி வரும். ஐ வில் ஹாவ் டு ஸ்டடி. ஃப்யூச்சரில் நம்ம படிக்க வேண்டி இருக்கும் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? முஜே பட்னா படேகா அப்படின்னு சொல்லலாம். பட்னா படேகானா படிக்க வேண்டி வரும். நீ வர வேண்டி வரும். யூ வில் ஹாவ் டு கம். இதை எப்படி சொல்லலாம்? தும்ஹே ஆனா படேகா. நீ ஃப்யூச்சரில் வர வேண்டி இருக்கும், அதாவது கட்டாயமாக நீ வரணும் அப்படின்ற கட்டாயத்தை இங்கே சொல்லுது. இப்போ குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பட்தாகை, அதாவது ஹாவ் டு இல்லைன்னா ஹேஸ் டு, தமிழில் செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. பாஸ்ட் டென்ஸுக்கு படா அப்படின்னு யூஸ் பண்ணுறோம், அதாவது ஹேட் டு செய்ய வேண்டி இருந்தது. ஃப்யூச்சர்னால் படேகா, வில் ஹாவ் டுன்னு சொல்கிறோம், செய்ய வேண்டி வரும், இனிமே வரும் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் படேகாவோட யூஸ். இப்போ படேகாலே நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். நான் போக வேண்டி இருக்காது. இது எப்படி சொல்லலாம்னா முஜே நஹி ஜானா பட்தாகை. இதோட ஃபார்மெட் என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் நஹி ப்ளஸ் வேர்பு அப்புறம் பட்தாகை, இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஐ டிட் நாட் ஹாவ் டு கோ. இதையே பாஸ்ட் டென்ஸில் நான் போக வேண்டி தேவையில்லை அப்படின்றத எப்படி சொல்லுவோம்? முஜே நஹி ஜானா படா அப்படின்னு சொல்லலாம். ஜானா படானா போக வேண்டி இல்லை, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃப்யூச்சரில் எப்படி சொல்லலாம்? நான் போக வேண்டி வராது. எப்படி சொல்லலாம்? முஜே நஹி ஜானா படேகா. ஜானா படேகானா போக வேண்டிய தேவை வராது அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸை டினோட் பண்ணுறது. இப்போ கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீ வேலை செய்ய வேண்டி இருக்குமா? கியா தும்ஹே காம் கர்னா பட்தாகை அப்படின்னு கேட்கலாம். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் கொஸ்டின் கேட்குறனால பட்தாகைன்னு முடிக்கிறோம். கொஸ்டின் வேர்டு கியாவை நம்ம முன்னாடி சேர்க்குறோம். நீ போக வேண்டி இருந்ததா? டிட் யூ ஹாவ் டு கோ? கியா தும்ஹே ஜானா படா அப்படின்னு கேட்கலாம். இங்கே பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால படா யூஸ் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் வேர்டுன்றதுனால கியா முன்னாடி சேர்த்துருக்கோம். கியா தும்ஹே ஜானா படானா நீ போக வேண்டி இருந்ததா அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின் கேட்குறது. நீ போக வேண்டி வருமா? ஃப்யூச்சரில் எப்படி கேட்குறது? கியா தும்ஹே ஆனா படேகா. ஃப்யூச்சர் டென்ஸுன்றதுனால வேர்புக்கு பக்கத்தில் படேகா யூஸ் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் வேர்டுன்றதுனால கியாவை முன்னாடி சேர்த்துருக்கோம். ஓகே, இப்போ படேகான்றதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். ஹிந்தியில் படேகா அண்ட் இதை இன்னொரு வேர்டு சாஹியன்னு இருக்குது. ரெண்டுத்தோட மீனிங்கும் நெசசிட்டியை குறிக்கிறது தான். பட் ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். படேகா அப்படின்றது கட்டாயத்தை குறிக்கக்கூடிய சொல். அதாவது வில் ஹாவ் டு, மஸ்ட் அப்படின்னு அர்த்தம். கட்டாயமாக செய்யணுன்னா அந்த இடத்துல படேகா யூஸ் பண்ணுங்கள்.
சாகியை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா செஞ்சால் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறதுனா சாகியை யூஸ் பண்ணலாம். படேகா அப்படின்றது நோ சாய்ஸ், சாகியன்றது நம்மளோட சாய்ஸ் வர இடத்துல சாகியை யூஸ் பண்ணலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நான் படிக்க வேண்டி வரும், நான் கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல முஜே பட்னா படேகா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நான் படிக்க வேண்டும், கட்டாயம் கிடையாது, ஒரு ஆப்ஷனாக அப்படி சொல்கிறதுக்கு முஜே பட்னா சாகியே அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ இந்த இடத்துல படேகான்றது ஒரு எக்ஸாம் ப்ரெஷரை குறிக்குது, சாகியன்றது ஒரு அட்வைஸ் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். பாஸ் ஆகணும்னா படிக்க வேண்டி வரும், இது எப்படி சொல்லலாம்? அகர் பாஸ் ஹோனா ஹை அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு பாஸ். பட்னா படேகா படிக்க வேண்டி வரும் அப்படின்னு அர்த்தம், யூ வில் ஹாவ் டு ஸ்டடின்னு அர்த்தம். இதே சென்டென்ஸை சாகியை வச்சு பார்க்கலாம். நீ தினமும் படிக்கணும், எப்படி சொல்லலாம்? தும்ஹே ரோஸ் பட்னா சாகியே அப்படின்னு சொல்லலாம். அதாவது கட்டாயமாக படிக்கணும்னு இல்லை, ஒரு அட்வைஸ் தான், அதனால் இந்த இடத்துல சாகியை யூஸ் பண்ணால் போதும். வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் போக வேண்டி இருக்காது, இது எப்படி சொல்லலாம்? முஜே நஹி ஜானா படேகா. நான் போகக்கூடாது, ஒரு ஆப்ஷனாக சொல்லணுன்னா முஜே நஹி ஜானா சாகியே. நான் போக தேவையில்லைன்னு நார்மலாக சொல்கிறதுக்கு முஜே நஹி ஜானா சாகியேன்னு சொன்னால் போதும். வேறு எக்ஸாம்பிள், நான் வர வேண்டி வருமா, நான் கட்டாயம் வரணுமா, எப்படி கேட்கலாம்? கியா முஜே ஆனா படேகா. கட்டாயமாக வரணுமான்னு கேட்கறதுனால ஆனே படேகா, கியான்ற கொஷின் வேர்டை முன்னாடி சேர்க்குறோம். நான் போகணுமா, ஷுட் ஐ கோ, ஆப்ஷனாக கேட்குறதுக்கு கியா முஜே ஜானா சாகியே அப்படின்னு கேட்டால் போதும். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியும். படேகானா கட்டாயமாக போகணுமான்னு கேட்குறது, சாகியேன்னா ஒரு ஆப்ஷனாக கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியறதுக்கு ஒன்று சொல்லித்தரேன். சாய்ஸே இல்லாத இடங்களில் படேகா யூஸ் பண்ணுங்கள், அட்வைஸோ சஜஷனோ வர இடத்துல சாகியை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒரு சில சென்டென்ஸ் தரேன், அதோட ஆன்சரை கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கிறது, அவன் மீட்டிங் அட்டன் செய்ய வேண்டி இருக்கிறதா, இது ரெண்டையும் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. தேங்க்யூ.